ஹாய் ஹலோ, இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு அதுக்கப்புறமா புரியும். ஸோ கம்மீஸ் வந்து ஒரு சியூவபிள், நல்ல சியூவியான ஒரு பார்ட் தான் வந்து இது வந்து நம்ம கடையில் வந்து ஜெல்லிஸ், அந்த ஜெல்லி மிட்டாய் கலர் கலராக போட்டு சுகர் வந்து மேலே இது கோட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சுகர் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அண்ட் தென் நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ராசஸ் வந்து பண்ணிட்டோம். இது வந்து மோல்டிங் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, மோல்டு நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எய்தர் பிக்கர் ஒன் ஆர் ஸ்மாலர் ஒன் ஆர் 2 ஸ்மாலர் ஒன்ஸ் ஆர் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனி டெடி பேர் பேஸ்டு மோல்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மோல்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மைல்டான வார்ம் வாட்டரில் நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 10 to 15 minutes கழிச்சு எடுத்துகிட்டு நல்லா வாட்டர் எல்லாம் போன பின்னாடி ரெஃப்ரிஜிரேட்டரில் 5 to 10 minutes வந்து மோல்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நல்லா சில்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணுமோ அப்போ அந்த சமயத்தில் வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த கம்மி ப்ரிப்ரேஷனை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்லாம். நான் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூனை விட்டு வராது, பாத்திரத்தை விட்டு வராது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்காக அப்படி மோல்டுக்கு போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ், அட்ராக்டிவான ஷேப்ஸ் இருக்கலாம் குழந்தைகளுக்காக. ஈஸியாக வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கம்மீஸ் வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கிற அளவுக்கு இது இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்ன ஷேப்ஸ், ஃபேவரட்டான மோல்டு ஷேப்ஸ்க்கு வந்து நம்ம போய்க்கிறோம். அண்ட் தென் நம்மக்கிட்ட மோல்டு இல்லை, ப்ரிஃபர் பண்ணல, இதுக்கு மட்டும் ஏன் வாங்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்மால் கப் இருக்கு இல்லைங்களா வீட்டில், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் 24 hours வந்து செட் பண்ணிக்கோங்க. 24 hours அந்த லிட்டோடு யூஸ் பண்ணிக்கோங்க. லிட் இல்லாதது வேணாம். இல்லாட்டி ஸ்மால் டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்மாலர் லேயர் ஆஃப் மோல்டு ஜெல் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் லிட்டு க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுருங்க. 24 hours ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு என்ன ஷேப் வேணுமோ கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ப்ளெயினாக தான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளெயின் மீன்ஸ் எந்த சுகரும் நான் வெளியே கோட் பண்ண போகிறதில்ல. பவுடர் சுகரோ ஐசி சுகரோ எதுவுமே வந்து நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. சம்டைம்ஸ் ஈவன் சோள மாவு இருக்குது இல்லைங்களா, அதுவும் கூட டஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நான் இங்கே எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணவே கிடையாது. நான் அப்படியே எப்படி செஞ்சேனோ மோல்டு ஊற்றி வச்சுட்டு அப்படி எடுத்து தான் கன்சியூம் பண்ண போகிறோம். இது வந்து ஃபார் சிங்கிள் டைம் யூஸ் தான் வந்து இது. ஸோ நம்ம வீட்டில் எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது வந்து செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை, ஃப்ளேவர்ஸ் இல்லை, ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த கெமிக்கல்ஸும் வந்து ஆட் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ பண்ணோம் அப்படின்னா வித்தின் அ டே வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் வந்து நான் இப்போது செஞ்சுருக்கேன். இப்போது 1 day எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைங்க. கீழே நார்மலாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிற ஏரியாவில் நீங்கள் வைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு பதிவில் ஷேர் பண்ணுங்கள்.